அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒருங்கிணைச்சதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதை எப்படி ஒருங்கிணைச்சிங்க, அதுக்கான முதற்படி எப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்றது சொல்லுங்க சார். அங்கே நடந்தது, அன்னைக்கு நடந்தது மட்டும் இல்லை நிகழ்வு. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து மெரினால நடந்தது. அப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த போராட்டத்தை வந்து நிறைய பேர் அவ்வளோ ஒரு வீரியமாக பார்க்கல. அப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நெறியாளருக்கும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிடணும்னு. அவங்க ஆனால் தொடர்ச்சியாக அதை வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உள்ள வந்து கலைக்க ஆரம்பிக்கும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவும், இருக்கக்கூடிய காவலர்களே நீங்கள் வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பல ஆட்டோக்களை கொளுத்துனது, இது பண்ணுது, மக்களை துன்புறுத்தினது, அடித்தது, இழுத்தது, இப்படி எல்லா விதத்துலையுமே நடந்தது. தமிழகத்துக்குள்ளே பீட்டா அமைப்பை தடை செய்கிறோன்றதுக்கு முதல்வருக்கு அதிகாரம் இருக்குது. அதை கொண்டு வாங்கணும். அதுக்கு ஆளக்கூடிய தரப்பு செவிசாய்க்கலை. அவர்களுக்கு அவருடைய இயலாமை தன்மையை அதில் முழுமையாக வந்து வெளிப்படுத்துச்சு. ஆனால் நம்ம கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தோம், ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டிட்டோம். மதுரையில் ஒரு பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கத்தையே கட்டி ரொம்ப வெற்றிகரமாக ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது கூட அந்த ஜல்லிக்கட்டில் நிறைய கார் பைக் அப்படின்ற உள்ள அரசியல் நடக்குது, பரிசு கொடுக்கறதுல ஒருதலை பட்சமாக சில பேர் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. இன்னுமே வந்து ஆளக்கூடிய அரசு இதை வந்து இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நகர்வுகள், நடவடிக்கைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உரிய மரியாதை கிடைக்கணும். இவர்கள் மாடு தான் அவுக்கப்படணும், இவர்கள் மாடை இவர்கள் பிடிக்கக்கூடாது, இவர்கள் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு விஷயங்கள் அங்கே நடந்தது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டு நடந்துட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. மதுரையெல்லாம் களை கட்டுற விதத்துல இருக்கும். இந்த நேரத்துல வந்து சென்னையில நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து உங்ககிட்ட கேட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒருங்கிணைச்சதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதை எப்படி ஒருங்கிணைச்சிங்க, அதுக்கான முதற்படி எப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்றது சொல்லுங்க சார். அங்கே நடந்தது, அன்னைக்கு நடந்தது மட்டும் இல்லை நிகழ்வு. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து மெரினால நடந்தது, பீட்டா அமைப்பினுடைய சார்பில். அந்த கூட்டத்தில் நான் பங்கெடுத்துக்க முடியல, நான் வெளியூரில் இருந்தேன். அதில் என்னுடைய நண்பர் வந்து பங்கெடுத்துக்கிட்டார். பங்கெடுத்து வந்து இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் எல்லாமே கொண்டு போனாங்க. அது என்னுடைய நண்பர் அன்சாரின், திருச்சியை சேர்ந்த நண்பர். அவர் வந்து ஒரு மாடுபிடி வீரரும் கூட. பல இதில் வந்து பரிசுகளும் வாங்கியிருக்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் பரிசுகள் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இத்தனை ஆண்டுகள் நடக்கலையன்ற ஒரு வருத்தத்தோடு அந்த கூட்டத்தில் கேட்குறாங்க. அப்போ நம்ம வெளியூரில் இருக்கோம், நீங்கள் வந்து கலந்துக்கங்கன்னு சொல்கிறோம். கலந்துக்கிட்ட நண்பர் வந்து மெரினாவில் நடந்த அந்த பீட்டா அமைப்பினுடைய அந்த ஒரு கேள்வி கேட்கும் ஒரு நிகழ்வு வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. காவல்துறை அதிக அளவில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பீட்டா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து நண்பர் அன்சாரி அவர்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணும்போது இது வந்து ஹஸ்பண்ட்ரி ஆக்டில் வந்து இந்த காளையினுடைய பெயரை வந்து கொண்டு வரக்கூடாது, இது வந்து மாடு பிடிக்கிறது வந்து சட்ட விரோதம் அப்படின்ற ஒரு போக்கில் பீட்டா அமைப்பை எடுத்துகிட்டு வருது. அதை தொடர்ந்து வன்மையாக கண்டிக்கிறாரு. கண்டிக்கும் போது காவல்துறையினால் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு உடனடியாக அங்கே நடந்துக்கிட்டு இருந்த கூட்டம் ரத்து செய்யப்படுது. ரத்து செஞ்சுட்டு இவரோட கூட வந்த ஒரு 2 நண்பர்களையும் கைது செய்து பேட்ரோல்லையே உட்கார வச்சு காவல்துறை அழைச்சிக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இறக்கி விட்டுறாங்க. காவல் நிலையம் அழைச்சிட்டு போல, அவர்கள் மீது வழக்கு போடலை. ஆனால் அங்கே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது போங்க அப்படின்ற மாதிரி. அப்போவே இவர்களுக்கு தெரியுது இது வந்து கார்ப்பரேட்டினுடைய, அரசாங்கத்தினுடைய ஒரு நாடகமாக, ஒரு ஏற்பாடாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. அது தொடர்ந்து மதுரையில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்குது. மிக எழுச்சியான போராட்டமாக நடக்குது, தொடர் போராட்டமாக அது ஆகுது. மக்கள் தடியடி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. அந்த காலகட்டத்தில் நான் இங்கேருந்து மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போகும்போது மதுரையிலே கைது செய்யப்படுறேன். மதுரையில் கைது செய்யப்பட்டு உள்ள என்னை வந்து அனுமதிக்கலை. அப்போ அனுமதிக்கலைன்னா உடனே திருப்பி வந்து ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக களத்தில் இருந்தவர்கள் சென்னையில் மெரினால நம்ம எல்லாம் ஒன்று கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ வந்து காவல்துறை வந்து ரொம்ப நேரமாக நம்ம வந்து வாகனத்திலேயே உட்கார வச்சு கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நம்மளை வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது, சென்னைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சென்னைக்கு நாங்கள் திரும்பி வரோம். இந்த வந்து சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவுது அப்படின்றதில். அப்போ நம்மளும் அதுக்கு வந்து ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து அந்த போராட்டத்தில் நம்மளும் இறங்குறோம். அப்போ அந்த போராட்டத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து சில பேர் இருக்கோம். அப்புறம் நானும் இருக்கேன். மறைந்த நடிகர்னு மட்டும் அவரை குறிப்பிட்ட முடியாது. மக்கள் பக்கம், பிரச்சனைகள் பக்கம் நிறைய விஷயங்களுக்காக நின்றுருக்கிறாரு. அண்ணன் மயில்சாமி அவர்கள் அந்த இடத்துல வந்து முதல் ஆளாக வந்து ஆதரவு கொடுத்தார். அப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த போராட்டத்தை வந்து நிறைய பேர் அவ்வளோ ஒரு வீரியமாக பார்க்கல. அப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நெறியாளருக்கும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிடணும்னு. அவங்க ஆனால் தொடர்ச்சியாக அதை வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அதனுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க கண்டன முழக்கங்களை எழுப்ப ஆரம்பித்தோம். கண்டன முழக்கங்களை எழுப்ப ஆரம்பித்த உடனே ஒரு பேரிகார்டெல்லாம் போட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் மாதிரி அதுக்குள்ளே வச்சு காவல்துறையினுடைய ஜாயின்ட் கமிஷனர் அன்பு சார் இருந்தார், டிசி பாலகிருஷ்ணன் சார் இருந்தார், டிசி சரவணன் சார் இருந்தார். அப்போ வந்து ஏற்கனவே பல போராட்டங்களில் நம்மளை சந்திச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கில் வந்து நம்மக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. நம்ம அதுக்கு வந்து செவிசாய்க்கலை. ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை, வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம்ன்ற ஒரு ஸ்லோகனோட நம்ம முழக்கத்தோடு வந்து உட்காந்துருந்தோம். அப்போது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறை பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க. அப்போ என்கிட்ட வந்து திருப்பியுமே வந்து பேசுது காவல்துறை பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை வந்து காவல்துறை நம்மளை அழைச்சி இந்த மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லும்போது நாம் அதுக்கு உடன்படலை அப்படின்றத சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வித்த ஆதரவை தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக போராட்டங்கள் போய்கிட்டே இருக்கு. அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு சிலர் அதில் இருந்தவர்கள் வந்து முதல்வர் அவர்களை சந்திக்கிறோம் அப்படின்ற பேரில் சந்தித்தாங்க. அப்போ சில பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க போகிறீங்கன்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வருது. ஒரு சிலர் உங்களோட சார்ந்தவர்கள் வந்து அங்கே போய் சந்திக்கிறாங்க, முதல்வரை ஆளக்கூடிய தரப்புகளை, அமைச்சர்களையும் முதல்வர் அவர்களையும் சந்திக்கிறாங்க அப்படின்போது அப்போ உடனடியாக பத்திரிகை செய்தி கொடுத்தோம். அங்கே போய் சந்தித்தவர்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. போராட்ட குழுன்றது இங்கே தான் இருக்குது. அப்படி சந்திக்கணும்னு நினச்சா அது மக்கள் மன்றத்தில் தான், அது இங்கே தான் விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிர்க்க இருந்த போராட்ட குழுவினர் முன்னாடி தான் சந்திக்கணும் அப்படின்றத வெளிப்படையாக வச்சவன. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த போராட்டம் தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் இப்போ நான் வந்து இப்போ டெல்லி பயணம் போகிறேன். முதல்வர் வந்து அப்போது ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. நான் வந்து டெல்லி பயணம் போகிறேன், நீங்கள் போராட்டத்தை கைவிடணும்னாங்க. மறுத்துட்டோம். உடனே அங்கே போயிட்டு போராட்டத்தை நாங்கள் நடத்துறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம், இது பண்ணுறோம். நாங்கள் உடனே அங்கே போயிட்டு நாங்கள் இது வாங்கிட்டு வந்துட்டோம். நத்தத்தில் போய் நாங்கள் ஜல்லிக்கட்டையே நடத்த போகிறோம். நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாத வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து கலையிற மாதிரி இல்லை அப்படின்றத தீர்க்கமாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான இதை கொண்டு வந்து காட்டினாங்க. அதில் சீலும் கையெழுத்தும் இல்லை. அது குறிப்பிட்ட அது போடப்பட்டால் தான் நாங்கள் வாபஸ் வாங்கி போனோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து குடியரசு தின நிகழ்வு இருந்தது. ஆளுநர் அந்த பக்கம் வருவார். அப்போ வந்து இவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டு பண்ணும். போராட்டம் இந்த மாதிரி இருக்குது, கருப்பு கொடி ஏந்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான சூழல்கள் ஏற்பட்டது. அப்போது வந்து சட்டமன்ற கூட்டத்தை அவசர சட்டமன்றம் கூட்டுங்க. நீங்கள் ஜனவரி 26 நீங்கள் கூட்டத்தொடரை கூட்டினா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆளுநர் கொடியேற்றப்போ இந்த பிரச்சனைகள், அவசர சட்டமன்றத்தை கூட்டி இதை பாஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவர்கள் வந்து ஆளக்கூடிய தரப்புகள் வந்து ஒத்து வரல. அந்த செய்தியை வந்து நம்ம இதை எப்படியாவது நம்ம அங்கே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உள்ள பூந்து கலைக்க ஆரம்பிக்கும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவும் இருக்கக்கூடிய காவலர்களே, நீங்கள் வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பல ஆட்டோக்களை கொளுத்துனது, இது பண்ணது, மக்களை துன்புறுத்தினது, அடித்தது, இழுத்தது, இப்படி எல்லா விதத்துலையுமே நடந்தது. அதை தொடர்ந்து எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய போராட்டத்தை மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி
அந்த போராட்டத்தை அத்தனை நாட்களுமே வழி நடத்தணும். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன். அப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம அங்கே கிட்ட இருந்து பண்ணோம். அதில் பல பேர் பங்கெடுத்தாங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் பங்கெடுத்தாங்க. தொடர்ச்சியாக உணவு அளிக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலைக்கு தண்ணி, டீ, காஃபி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, போக்குவரத்தை சரி செய்கிறதாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாமே. இதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய நகர்வாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாணவர்களை கை வச்ச மீது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஆளக்கூடிய தரப்பு சம்பாதிச்சுக்கிட்டாங்க. அப்போவே நம்ம கோரிக்கை வச்சோம், ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து இப்போ ரொம்ப இதாக நடக்கணும். அதில் வந்து பீட்டான்ற ஒரு அமைப்பை வந்து நீங்கள் வந்து உள்ளே நுழைய விட்டுட்டீங்க, இதை வந்து நம்ம தடை செய்யக்கூடாது, இது வந்து மத்திய அரசாங்கத்தில் அவங்க வந்து இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பல கட்ட தகவல்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எதா வேணா இருக்கலாம், தமிழகத்துக்குள்ள பீட்டா அமைப்பை தடை செய்கிறோன்றதுக்கு முதல்வருக்கு அதிகாரம் இருக்குது. அதை கொண்டு வாங்கணும். அதுக்கு ஆளக்கூடிய தரப்பு செவிசாய்க்கலை. அவர்களுக்கு அவருடைய இயலாமை தன்மையை அதில் முழுமையாக வந்து வெளிப்படுத்துச்சு. ஆனால் நம்ம கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தோம், ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டிட்டோம். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா வெற்றிகரமாக உங்களுக்கு தேவையான, இல்லை நம்ம தமிழகத்துக்கே தேவையான ஒரு பெரிய தீர்வு கிடைச்சிச்சு. இப்போ வந்து தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து மதுரையில் ஒரு பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கத்தையே கட்டி ரொம்ப வெற்றிகரமாக ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது கூட அந்த ஜல்லிக்கட்டில் நிறைய கார், பைக் அப்படின்ற உள்ள அரசியல் நடக்குது, பரிசு கொடுக்கறதுல ஒருதலை பட்சமாக சில பேர் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. இன்னுமே வந்து ஆளக்கூடிய அரசு இதை வந்து இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நகர்வுகள், நடவடிக்கைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அப்போ வந்து நம்ம அங்கே போகும்போது சிறப்பு ஒரு அழைப்பாளராக வந்து அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம வந்து பங்கெடுத்தோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலேயுமே அன்றைய 2017 நடந்த ஜல்லிக்கட்டில் நம்ம சிறப்பு அழைப்பாளராக பங்கெடுத்துக்கிட்டோம். ஆனால் அப்போ சொன்னது என்னென்னா, சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உரிய மரியாதை கிடைக்கணும். இவர்கள் மாடு தான் அவுக்கப்படணும், இவர்கள் மாடை இவர்கள் பிடிக்கக்கூடாது, இவர்கள் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு விஷயங்கள் அங்கே நடந்தது. அப்போ வந்து அதற்குண்டான எதிர்ப்புகளும் கிளம்பிச்சு. நாங்கள் வந்து நீங்கள் இந்த ஜாதி பாகுபாடு இதெல்லாம் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எல்லா இளைஞர்களும் ஒன்றிணைஞ்சோம், வெற்றி கண்டுட்டோம். இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்க போகிறீங்க, நாங்கள் போராடிட்டோன்றதுனால நாங்கள் வந்து மாடு பிடிக்க முடியாது, நீங்கள் தான் அது கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான நடவடிக்கை. கலாச்சாரத்தை மீட்டெடுத்தாச்சு, இனி அதுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் சாதிய பாகுபாடு, மத ஜாதியை கடந்து இது வந்து ஒரு விளையாட்டாக பார்க்கணும். ஒரு தமிழனுடைய ஒரு தொண்டு தொற்று நடக்கக்கூடிய ஏறு தழுவுதலாக தான் பார்க்கணும். இதில் வேற எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம். பரிசு அறிவிக்கிறதாக இருந்தாலும் அப்போவுமே நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம். விழா கமிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இதை செலக்ட் பண்ணுறது அரசு அதிகாரிகளும் அதில் இருக்கணும். அரசு அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, அந்த ஊரை சார்ந்தவர்களாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய தருணத்தில் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடியவர்களை அங்கே நியமனம் பண்ணணும். இருக்கக்கூடியவர்களுக்கு என்னதானாலும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆரையோ ஒரு தாசில்தாரையோ வச்சு தான் அவங்க நடத்துகிறாங்க. அவங்க இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சிக்கு தரப்பாக தான் செயல்படுவாங்க எங்கேருந்து போனாலும். ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் காலகட்டத்திலையும் அவர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சில வீரர்களை முன்னிறுத்துறாங்க, சிலருக்கு வந்து பாகுபாடுகள் காட்டப்படுது. அதில் மறுக்க முடியாத உண்மை இருந்தது. அப்போ வந்து இருக்கக்கூடியவர்கள் இங்கே உட்காந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் போல் இருக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை வச்சோம். இப்போ அரங்கம் கட்டியிருக்கிறாங்க, அதில் எல்லாரும் நெரிசல் இல்லாமல் மக்கள் எல்லாம் கண்டுகளிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. நாட்டு மாடுகள் வந்து பேணி காக்கப்படணும், வரலாறுகள் அழிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தோம். அது இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து 2017 கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வந்து வந்துட்டோம். இப்போவும் அதே போன்ற ஒரு சில கசப்பான சம்பவங்கள் இருந்தால் அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. இன்னும் என்ன தேவை அப்படின்னா, இதை மேம்படுத்தணும். இப்போ பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை மேம்படுத்தணும். காளைகளுக்கு உரிய பரிசு கொடுக்கணும். இந்த பேக் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோன்றதில்ல. அவன் வந்து ஒரு காளையை வளர்க்குறதுக்கு 1 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த காளையை தயார் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிறான். சீரக்கூடிய காளையாக அதை பிடிக்கிறதுக்காக நிறுத்துகிறாங்க.
காளைக்காக இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணணும், அங்கே விளையாடக்கூடியவர்களுக்குமே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும். மனிதனை இப்போ விளையாட்டு வீரர்களை எப்படி வந்து பார்க்குறாங்களோ அதேமாதிரி காளையும் பார்க்கணும். அவர்களுக்கு நிழலாக ஒரு இடம் இருக்கணும், வெயிலேயே படுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடிய வண்டியிலேயே கட்டி வைக்கக்கூடிய இப்போ ஒரு நாள் 2 நாள்லாம் அப்படியே நிற்கக்கூடிய காலகட்டம்லாம் பார்த்துருக்கோம். உரிய நேரத்தில் வாங்கிட்டு இத்தனை அம்சங்களும் இந்த புதுசா கட்டப்பட்ட அந்த அரங்கத்துல இல்லைங்களா சார்? இல்லை, புதுசாக அம்சங்கள் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நான் சொன்ன இந்த குழு அமைக்கலை, எல்லாம் லோக்கலில் உள்ளவங்க தான் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமாக வெளி மாநில மாவட்டத்திலேருந்து வரக்கூடியவர்கள் அங்கே உட்காரணும். உண்மையான விளையாட்டு வீரர்களுக்கும் உண்மையாக வெற்றி பெற்ற மாட்டுக்கும் உரிய பரிசு கொண்டு போய் கொடுக்கணும். அது நீங்கள் காரை கொடுப்பீங்களோ, பைக்கை கொடுப்பீங்களோ, ஃப்ளைட்டை கொடுப்பீங்களோ, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் உண்மையாக ஒருத்தன் நிற்கிறான்னா அவனுக்கு கொடுக்கணும். பாகுபாடு இல்லாமல் நடக்கணும், சமூக நீதியோடு நடக்கணும். அதில் ஃபாசிசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் இந்த ஜல்லிக்கட்டு நடந்தால் தொடர்ச்சியாக இன்னும் பல தலைமுறைகளுக்கு அது நடக்கக்கூடிய விஷயம். இதில் இன்னைக்கு ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டால் அடுத்தடுத்த தலைமுறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போய் நிறுத்திடும். ஏற்கனவே இழந்துட்டு நின்னோம், அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்திருக்கிறோம். இனிமே அதை பொக்கிஷமாக பாதுகாக்கணுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. நம்மளுடைய தமிழர் மரபு ஒரு விளையாட்டான ஜல்லிக்கட்டு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்கு கூட ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்து.